மீன்பிடி தடைக்காலம் நிறைவடைய உள்ளதால் புதுச்சேரியில் படகு, வலைகள் சீரமைப்பு பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன. மீன்களின் இனப்பெருக்கத்தை கருத்தில் கொண்டு ஆழ்கடல் மீன்பிடிப்புக்கு ஏப்ரல் 15 முதல் மே 31ஆம் தேதி வரை தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த தடைக்காலத்தில் ஆழ்கடல் பகுதிக்கு சென்று மீன்பிடிப்பது குற்றமாகும். இதனால் ஆழ்கடலுக்கு செல்லும் விசைப்படகுகள் அனைத்தும் அந்தந்த பகுதியில் உள்ள மீன்பிடி துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. சிறிய படகுகளில் மட்டும் கடலில் குறிப்பிட்ட தொலைவு வரை சென்று மீன்பிடிக்கின்றனர். மீன்பிடி தடைக்காலம் வரும் 31ஆம் தேதியுடன் நிறைவடைய உள்ளதால் படகுகளில் ஏற்பட்ட சேதத்தை சீர் செய்தல் மற்றும் படகுகளில் வர்ணம் பூசுதல், வலைகளை சீரமைத்தல் போன்ற பணிகளில் மீனவர்கள் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். தடைக்காலம் துவங்கி இப்ப முடிகிற நிலைமையில் இருக்குது. நாங்கள் போட்டு பராமரிப்பு வேலை மற்றும் நெட்டில் வலையெல்லாம் ரிப்பேர் வேலை செஞ்சு தொழிலுக்கு ஆயத்தமாக இருக்கிறோம். இன்னும் 2 நாளில் நாங்கள் தொழிலுக்கு செல்லக்கூடிய சூழ்நிலை இருக்கிறோம். அதனால நாங்கள் ஒரு 2-3 லட்சம் செலவு பண்ணி பராமரிப்பு செஞ்சு தொழில் அனுப்ப சூழ்நிலை எல்லாமே இருக்கோம். இந்த துறைமுகத்தில் மீனவர்கள் எந்த ஒரு தடங்கள் இல்லாமல் தொழில் பண்றதுக்கு மவுத்தில் 6 மாசத்துக்கு ஒரு முறை தூர்வாரி கொடுக்கணும். ஏன்னா தூர்வாரி கொடுக்காட்ட நாங்கள் போட்டு போகும்போது வரும்போது போட்டு பாதிக்கப்படுது, அடிப்படுது. அதனால எங்களை வாழ்வாதாரம் பாதிக்குது. எவ்வளவு போட்டு இந்த துறைமுகத்தில் உள்ள ஓடி இருந்து இந்த அரசாங்க இன்சூரன்ஸ் ஆபீசர் கிளியர் பண்ணி கொடுத்திருக்காங்க. இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் தெரியும், அரசாங்கத்துக்கும் தெரியும். அதே போல போட்டு டோக்கிங் பண்றதுக்கும் போட்டு நிறுத்துறதுக்கும் இந்த வீராமணத்து பக்கம் முன்னாடி சொன்ன மாதிரி எங்களுக்கு வசதி வாய்ப்புகள் அதிகரிச்சு எங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த அரசாங்கத்தின் டிபார்ட்மெண்ட்டையும் கேட்டுக்கொள்ளும்.